எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஸ்ரீராம நவமிக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய பானகம், நீர்மோர், கோசம்பரி அப்படின்னு சொல்லி நாங்கள் கன்னடத்தில் சொல்லுவோம். தமிழில் வடபரப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வீடுகள்லேயும் சரி, கோயில்கள்லேயும் சரி, இது 3 நெய்வேத்தியமே அவசியம் செஞ்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. ரொம்ப சுலபமாக கரெக்டான அளவு நம்ம மோர் எவ்வளோ, தயிர் எடுத்துக்கணும், வெல்லம் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அளவுகள் சொல்கிறேன். எல்லாருமே பர்ஃபெக்டாக அந்த நீர், மோர், பானகம், கோசம்பரி எல்லாமே செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அவசியம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கோசம்பரி செய்யறதுக்கு பாசி பருப்பு உபயோகப்படுத்தலாம். நான் இப்போ பாசி பயிறு உபயோகப்படுத்துகிறேன். பாசி பருப்பை விட அந்த பயிர் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் நான் அதை ஊற வைக்க போகிறேன். 6 மணி நேரம் கழித்து பாசி பயிரை அப்படியே நம்ம கோசம்பரியாக பண்ணாமல் இதை முளை கட்டினா இன்னும் உடம்புக்கு நல்லது. அதனால் முளை கட்டுறது இப்போ காமிக்கிறேன். 6 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு சுத்தமான ஒரு கிச்சன் டவல் எடுத்து போட்டுக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கணும். கட்டிட்டு நம்ம ஹாட் பேக் இருந்தால் ஹாட் பேக்கில் வச்சுக்கலாம். இல்லைனா சாதாரண ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு மூடணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம காத்தால ஊற வச்சுட்டு மத்தியானம் முளைக்கட்டை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ராத்திரி தூங்குற வரைக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளிச்சாச்சு. மறுநாள் காத்தால எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே நாள்லேயே உங்களுக்கு பாசி பயிறு முளை கட்டுறது எவ்வளோ சுலபம்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. காத்தால ஊற வைக்கணும். மத்தியானம் நம்ம எடுத்து துணியில் போட்டு தண்ணி தெளித்தா மறுநாள் காத்தால இந்த பாசி பயிறு எவ்வளோ பெருசாக முளை கட்டியிருக்கு பாருங்கள். இந்த முளை கட்டின பாசி பயிரில் நிறைய புரதச்சத்தம் இருக்குது. சாலடு மட்டும் கிடையாது, நிறைய ரெசிபிஸ் இதில் செய்யலாம். முதல்ல பானகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். 1 கப்பு துருவின வெல்லம் வச்சுருக்கேன். பானகம் அப்படின்னா நம்ம உடச்சி வெல்லத்தை கட்டி கட்டியாக சின்ன சின்ன கட்டியாக உடைக்காமல் துருவி வச்சுட்டா உங்களுக்கு தண்ணியில் கரையிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால துருவி வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம், சுக்கு பொடி கொஞ்சம், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். கிட்டத்தட்ட இது உங்களுக்கு ஒரு 1 லிட்டருக்கும் கம்மியாக பானகம் கிடைக்கும். துருவின வெல்லத்தை பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி, சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழத்துலேருந்து அந்த கொட்டைகள்லாம் வடிகட்டிட்டு அந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அந்த துருவி வச்ச வெல்லத்தில் தண்ணி சேர்க்க போகிறோம் இல்லையா. பார்த்தீங்கன்னா நான் 3 கப்பு சேர்த்துக்கிறேன். பாகு வெல்லம்னு சொல்லி கடையில் நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா நல்ல ஸ்வீட் இருக்கும், கலர் டார்க்காக இருக்கும். அந்த பானகம் கரைக்கிறப்பே நல்ல கலராக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னுமே 1 கப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல 3 கப்பு சேர்த்துருக்கேன். 1 கப்பு பொடிச்ச வெல்லத்துக்கு கையால் நல்லா கலக்கி விடுங்க. எப்படியும் உங்களுக்கு வெல்லத்துலேயும் கொஞ்சம் மண் அழுக்கு உண்டு. இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு. கலர் பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது. கையில் ஒரு பிசு பிசுப்பு தெரிஞ்சுது. அந்த சுக்கு ஏலக்காய்லாம் மிதக்குது பார்த்தீங்களா, பொடி பண்ணது. இது நம்ம குடிக்கிறப்ப தொண்டையில் உங்களுக்கு சிக்கிறதுக்கும் சான்சஸ் உண்டு. அதனால் என்ன பண்ணலாம், ஜூஸ் வடிகட்டிடலாம். அந்த சுக்கு ஏலக்காவினுடைய மனம் மட்டும் இருந்தால் போதும். இதை வடித்து எடுத்துட்டு நான் 3 கப்பு சேர்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, இன்னும் 1 கப்பு நான் திரும்பவும் பானகத்துக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இதே வெள்ளையாக இருந்த வெல்லம் எடுத்தீங்கன்னா 3 கப்புக்கு மேலே சேர்க்காதீங்க, ஸ்வீட் இருக்காது. அதனால் ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா பாகு வெல்லமாக இருந்தால் 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் பானகம். அடுத்து நீர்மோர் செய்யறதுக்கு நான் ஒரு 200 ml அளவுக்கு தயிர் எடுத்துட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயத்தூள், இஞ்சியும் பச்சை மிளகாய் எவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். இதுவும் கிட்டத்தட்ட 3/4 லிட்டருக்கு மேலே வரும். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். 200 ml தயிர், நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள், உப்பு. இது கூட அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, விதையெல்லாம் எடுத்துட்டு எலுமிச்சம்பழ ஜூஸையும் புழிஞ்சிட்டு 5 செகண்டுக்கு மேலே நம்ம இதை மிக்சியை ஓட்டக்கூடாது. 5 செகண்ட் தான். இந்த மாதிரி மிக்சியில் போடுறப்ப தயிரும் திப்பி இல்லாமல் நல்லா கடைஞ்சிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலெல்லாம் அரைப்படக்கூடாது. அரைப்பட்டுனா உங்களுக்கு அந்த நீர் மோரே பச்சை கலரில் ஆகிடும். அதோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு மோரில் இறங்குனா போதும். இந்த டிப்ஸுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம 1 கப்பு தண்ணியை எடுத்துட்டு, தயிர் அளந்த கப்லேயே 1 கப்பு தண்ணி எடுத்துட்டு இந்த ஜாரை நல்லா அலம்பிக்கலாம். அதில் தயிர் இருக்குது பார்த்தீங்களா, பெருங்காயம்லாம் ஒட்டின்னு இருந்தால் உங்களுக்கு நல்லா எடுத்து அந்த ஜாரில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம வடிகட்டுறப்ப அந்த பச்சை மிளகாலாம் அந்த வடிகட்டிலே இருக்கட்டும். அது மேலே விடுறப்ப இன்னும் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். 1 பச்சை மிளகானா கூட காரம் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிட்டோம். 5 செகண்ட் தான் நம்ம ஓட்டியிருக்கோம். இப்போ 2வது கப்பு சேர்த்து அடுத்தது 3வது கப்பு தண்ணி சேர்க்குறேன்.
1 கப்பு தயிருக்கு நான் 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் உங்களுக்கு நீர்க்க வேணும் அப்படின்னா தாராளமாக 1 கப்பு தண்ணி விடலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நல்லா உங்களுக்கு கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாவோட வாசனையோட நீர்மோர் தயார். கொத்தமல்லி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு தொண்டையில் சிக்காது. கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் அப்படியே முழுசாக போட்டால் தொண்டையில் சிக்கிடும். பாருங்கள், வேணும்னா நீங்கள் தாராளமாக கடுகு தாளிச்சிக்கலாம். நல்ல ஒரு வாசனையான நீர்மோர் தயார். அடுத்து கடைசியாக பாசி பயிறு சேர்த்த கோசம்பரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா முளை கட்டின பயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். சம அளவு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம முளை கட்டின பயிர் எடுத்துக்கிறோமோ அதே அளவு வெள்ளரிக்காய் அப்படின்னா முத்தலாக இருந்தால் தோல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதைகளையும் எடுத்துடலாம். இது நல்லா பிஞ்சு வெள்ளரிக்காய் அப்படிங்கிறனால தோல் எடுக்கலை, விதைகளை மட்டும் நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். சம அளவு எடுத்துட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, 1 பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் நல்லா புதுசாக தேங்காய் உடச்சி துருவியிருக்கேன். 1/2 மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ், அவ்வளோதான். இது வந்து கடுகெல்லாம் தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. விருப்பப்பட்டால் நம்ம எண்ணெயில் கடுகு தாளித்து கடைசியாக சேர்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ ஜூஸ். அந்த உப்பு மேலேயே நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் புழியிறப்ப கசப்பு தன்மை வராது. இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு. நீங்கள் இதெல்லாம் ஞாபகமாக செய்வீங்க. பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை நல்லா சேர்த்து நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அந்த உப்பு, அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்துருக்கும், புளிப்பும். இப்போ நம்ம முளைக்கட்டி வச்ச பயிறு, வெள்ளரிக்காய், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் எல்லா இடங்கள்லேயும் பருப்புக்கள்லாம் அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். பச்சை மிளகா ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு காரம் தெரியாது. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக பொடி பொடியாக நறுக்குன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாங்காய் கூட துருவியோ நறுக்கியோ கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான நெய்வேத்தியம். கோடை காலம் முழுக்கவே நம்ம இது மாதிரி சாப்பிட்லாம். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு செய்யக்கூடிய 3 நெய்வேத்தியம் பானகம், நீர்மோர், கோசம்பரி தயார் பண்ணியாச்சு. நெய்வேத்தியம் செய்யறதுக்கு முன்னாடி துளசி தளம் சொல்லுவோம். அந்த 4 இலைகளோடு சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரி இலைகளை எடுத்து துளசி இலையை வச்சு ராமர் படத்துக்கு முன்னாடி நெய்வேத்தியம் செய்யலாம். அதுவும் மௌனமாக பூஜை பண்ணாமல் தெரிஞ்ச ராமர் பாட்டுக்கள், ராமருக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லலாம். எங்களுக்கு பாட்டு பாட தெரியாது, ஸ்லோகம் சொல்ல தெரியாது அப்படின்னா ராம ஜபம் ரொம்ப நல்லது. ராம ஜபம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருந்ததா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.